நான் பூக்கடை வச்சுக்கிறேன் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் 60 வருஷமாக வியாபாரம் பண்ணுறேன். எனக்கு யாரும் பணம் கொடுக்கல. அவர் தான் பார்த்து 1000 ரூபாய் மாதம் மாதம் கொடுக்குறாரு. என் தலைவனையே ஜெயிச்சு வந்தா எனக்கு ரொம்ப நன்றி. ஸோ தாம்பரம் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டாக்டர் மகப்பேறு டாக்டர்னா கிருத்திகா தேவி மேடம் தான். ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்கறனால என்னோட ஃபஸ்ட்டு சன் நான் டெலிவரி இருக்கும்போது அவங்கக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு போனேன். ஸோ அந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே தாம்பரம் பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் தெரியாத ஆளே இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக கீர்த்திகா தேவி மேடம் தெரியும். கரெக்டான ஆளை தான் அவங்க வந்து டிஎம்கேல நிற்க வச்சுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் தாம்பரம் தொகுதி டிஎம்கேவை தவிர்த்து வேறு யாரும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க தான் கண்டிப்பாக இந்த வாட்டியும் ஜெயிப்பாங்க. நான் 30 வருட காலமாக இந்த தாம்பரத்தில் இருக்கேன். அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் போயிருக்கிறேன். அவங்க ஒரு நல்ல ஒரு மருத்துவர். அவங்க வர்றதுனால வந்து மக்களுக்கு ஒரு நல்லதாக இருக்குங்கிறது நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா காசே இல்லைன்னு போனால் கூட ஒரு சில டைமில் எங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஏன்னா மருத்துவம் தான் ஒரு மக்களுக்கு வந்து மெயினாக வந்து மருத்துவம் கல்வி இது மெயினான ஒரு விஷயம். இப்போ மருத்துவம் படித்தவங்க ஒரு கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த தொகுதியில் என்னென்ன ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, அங்கே என்னென்ன தேவைகள் இருக்குது, மக்களுக்கு எந்த மாதிரியான மருத்துவத்தை வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப யாரையும் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. அவங்க ஒரு டாக்டருங்கிறனால அவங்களுக்கே டைரெக்டாக வந்து தெரிய வரும். மருத்துவர் அணியில் வந்து இருந்ததால் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு பரிச்சயம் இருக்குது. இதில் என்ன சந்தேகம், அவங்க ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு டாக்டர், அதுவும் மகப்பேறு டாக்டர். பெண்களுக்கு எல்லாருக்குமே அவங்கள பற்றி இந்த ஏரியாவில், அதுவும் தாம்பரம், வெஸ்ட் தாம்பரம், ஈஸ்ட் தாம்பரம், அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு சிறந்த மருத்துவராக இருந்திருக்காங்க. அதனால் அவங்கள கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, டஃப் காம்படிட்டிவ் கேண்டிடேட் அப்படின்னா இங்கே யாராக இருப்பா? எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே டிஎம்கே தான் ஜெயிக்கும். ஸோ எங்களுக்கு டஃப் பண்ணிட்டு எதுவும் இல்லை. இதில் என்ன சந்தேகம், அவங்க ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு டாக்டர், அதுவும் மகப்பேறு டாக்டர். பெண்களுக்கு எல்லாருக்குமே அவங்கள பற்றி இந்த ஏரியாவில், அதுவும் தாம்பரம், வெஸ்ட் தாம்பரம், ஈஸ்ட் தாம்பரம், அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு சிறந்த மருத்துவராக இருந்திருக்காங்க. அதனால் அவங்கள கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, டஃப் காம்படிட்டிவ் கேண்டிடேட் அப்படின்னா இங்கே யாராக இருப்பா? எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே டிஎம்கே தான் ஜெயிக்கும். ஸோ எங்களுக்கு டஃப் பண்ணிட்டு எதுவும் இல்லை. இந்த தாம்பரம் தொகுதிக்கு கிருத்திகா தேவி மேடம் வந்ததே வந்து சொன்ன உடனே நேமே வந்து பிராண்டாக ஃபீல் ஆயிடுது.